வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்க ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த கீ வேல்யூ நல்லா ஆக்ட் ஆயிருக்கும், பார்த்துருப்பீங்க. 24,566க்கு வரும் பொழுது உங்க டிசிஷன் எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா இன்னைக்கு ஓப்பனே வந்து அந்த வேலையில தான் டச் ஆகி கீழே வந்தாங்க. ஓப்பன் பெரியசா ஓப்பன் அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலே வந்து நல்ல லென்த்தியா கிடைச்சிருந்தது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹையில இருந்து லோவுக்கு வராங்க, திருப்பி வந்து இந்த கீ வேல்யூ போய் டச் பண்றாங்க, அங்கிருந்து மார்க்கெட்டு ஃபர்தரா ஃபாலுங்க. அவ்வளவுதான். அப்படியே ஒரு ஸ்டெப்பா வருதுங்க. நம்ம கொடுத்திருந்த ஒவ்வொரு சப்போர்ட்டும் சூப்பரா வேலை செஞ்சிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கடைசி சப்போர்ட் மட்டும் டச் ஆகல. ஓகே, நம்ம இது ஏன் 24,566 வரும் பொழுது உங்களுடைய முடிவை எடுத்தா சரியா இருக்கும்னு சொன்னது காரணம் அதுதாங்க. சரிங்க, ஓகே. செப்டம்பர் மந்த் மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஃபர்தரா எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூல பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு கொடுத்திருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோங்க. இன்னைக்கு நான் கொடுத்திருந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீ வேல்யூங்கிறது இதுக்கு வந்து 113 ரூபாய்க்கு மேல இருக்கிறவருக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது எக்ஸாக்டா அந்த கீ வேல்யூஸ்குள்ள தான் சுத்திட்டு இருந்தது. மெயின் மார்க்கெட் என்ன நடந்துச்சோ அதே இடத்துல தான் இந்த 113க்குள்ளேயே தான் சுத்திட்டு இருந்தது. இதனுடைய டிஸ்டன்ஸ் 94 to 132ன்னு சொல்லியிருந்தேன். 94க்கு வரும்பொழுதும் 113க்கு மேல போக முடியல. 15, 22 வரைக்கும் தான் போயிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செகண்ட் கேண்டில் ஹை லோக்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட்டு கால் சைடு அதுக்கு மேல பிரேக் அவுட்டே கொடுக்க முடியலைங்க. இதுதான் ரியலா நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் கேண்டில் ரீடெஸ்ட் எடுத்து கூட திருப்பி கீழே தான் விழுந்துச்சு. ஸோ இதுதான் அந்த செகண்ட் கேண்டிலோடைய இம்பார்ட்டன்ஸ், பார்த்துக்கோங்க. இதே நீங்க புட் சைடு வச்சீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்துட்டு திருப்பி வந்து மேலே போயிடுச்சு. அவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ இதற்கு என்ன சொல்லியிருந்தேன், நான் 150ங்கிற டார்கெட் அடிக்கும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஃபைனலா அந்த 150ங்கிறது அடிச்சிருக்கு. ஆனா மார்க்கெட்ல நிறைய டைம் இந்த 113 உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது உடைச்சது இங்க கால்ல பிரீமியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த 113 அப்படிங்கிறதுடைய வேல்யூவோட இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானதுங்க. நேத்து நான் அதே வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். இதை நான் பொதுவா சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து எப்போதுமே ஒரு மார்க்கெட்டு அதனுடைய எஸ்டர்டே உடைய லோவை கட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டு இது டிமாண்ட் ஜோனா தான் நீங்க எடுத்துக்கணும். புட் சைடு நேத்திக்கு வச்சிருந்த லோவை கட் பண்ணவே இல்லை. நல்லா பாருங்க, இது நேத்திக்கு வச்சிருந்த லோ என்ன ரேட்டு, 59 ரூபா. இன்னைக்கு லோ ஓவராலா 67 ரூபா. ஸோ இந்த லோவை கட் பண்ணவே இல்லை. இது கட் பண்ணாத வரைக்கும் அது டிமாண்ட் ஜோனா தான் இந்த ஸ்ட்ரைக்குக்கு நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து நேற்று ஹையை பிரேக் பண்ண முடியல, அதாவது ஸ்விங் ஹை தான் இதை எடுத்துக்கணும். சரிங்களா, நேற்று ஹைங்கிறது வேற, இதனுடைய ஸ்விங் ஹைன்னு தான் நீங்க வந்து கால்குலேஷன்ல வச்சுக்கணும். ஸ்விங்கோடைய நார்மலா ஒரு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய ஸ்விங் ஹையவே வந்து அதனால வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியல இன்னைக்கு. ஸோ அதனால தான் மார்க்கெட்னால மேலே எந்திரிக்கவும் முடியல அப்சைடு. சரிங்களா, ஸோ இதை வந்து நீங்க சப்ளை ஜோனாவும் எடுத்துக்கலாம். இந்த சப்ளை ஜோன் சரியான வால்யூம் இல்லாததுனால திருப்பி ஃபர்தரா கீழே வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க டிமாண்ட் ஜோன், இந்த ஸ்ட்ரைக்குக்கு எஸ்டர்டே லோ அபோவ் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அதனுடைய ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா, இது நீங்க மைல்டா வச்சுக்கோங்க. பட் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலேஜுக்காக தான் இதெல்லாம் சொல்றேங்க. மைண்ட்ல ஓரமா வச்சிருங்க. பட் நான் சொல்லக்கூடிய சில லாஜிக்கலான திங்கிங் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதுமானதுங்க. சரிங்களா, வேல்யூஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும். 113 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருந்திருக்கும். 113 ரூபாய் உடைக்கும் போது மார்க்கெட் டவுன் சைடு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டுங்க. ஓகே, நான் இன்னைக்கு யூசர் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 24,500 காலும் 24,600 புட்டும் கொடுத்துருந்தேன். எல்லாம் ஆஸ் யூஷுவல் அதனுடைய டார்கெட்டை அடிச்சிருச்சு.
128 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு இருக்கும்னு இந்த ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தேன். இங்க 118 ரூபா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் வேல்யூ சொல்லியிருந்தேன். எல்லா இடத்துலயும் வந்து அழகா என்ட்ரி எடுத்து 193 வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அதனுடைய டார்கெட்டை அது அடிச்சே தீரும். அவ்வளோதான். அவ்வளோதான் ரியலா இதனுடைய சுருக்கம் இவ்வளோதாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நான் இப்பவும் சொல்றேன், 3 மினிட்ஸ் கேண்டில்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அதாவது 5 மினிட் கேண்டில்ல விட 3 மினிட் கேண்டில் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருது. ஸோ அதனால இந்த வேல்யூவோட நீங்க 3 மினிட்ஸ் கேண்டில்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே. இப்போ நான் 3 மினிட்ஸ்ல இதை வச்சிருக்கேன். 3 மினிட்ஸ்ல ட்ரை பண்ணும்போது ஈஸியா வந்து என்ட்ரி எடுக்கிறது எல்லாமே கிளியரா தெரியுங்க. ஸோ அதை பார்க்கும்போது மட்டும் யூசர்ஸ் 3 மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. இதே வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்துட்டோம். இன்னைக்கு நான் கொடுத்திருந்த மெயின் ஸ்ட்ரைக்குக்கு 24,504க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு கொடுத்திருந்தேன். அது ரொம்ப நேரம் மார்க்கெட் மேல அப்சைடு கொண்டு போறாங்க. எகெயின் வந்து ஃபர்தரா வந்து அதனுடைய சப்போர்ட் லெவலுக்கு வந்துடுதுங்க. அவ்வளவுதான் மார்க்கெட்டு. சரி, ஓகே. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இதை கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஸ்ட்ரைக் வந்து ஸ்ட்ரைக்குடைய மேஜிக்கல் வேல்யூஸுங்க. இந்த ஸ்ட்ரைக் வந்து 24,500க்கு காலுக்கும் 24,600 புட்டுக்கும் எடுத்திருப்பேன். இதனுடைய சுருக்கமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 110 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் இதனுடைய ட்ரெண்ட் அப்சைட்ல இருக்கும்னு அர்த்தம். 110 ரூபாய்க்கு பாருங்க, 110 ரூபாய்க்கு இருக்கிற வரைக்கும் ட்ரெண்ட் வந்து டவுன் சைட்ல இருந்து இருக்கும். அது எப்ப 110 ரூபாய் உடைக்குதோ அப்ப அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கும். சரிங்களா? இந்த கேண்டில் பாருங்க 10.35. அப்ப பாருங்க அது போய் அதனுடைய டார்கெட்டே அடிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட்டே அடிச்சிருச்சு. எகெயின் அங்கிருந்து கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இங்க வந்து 88ங்கிற விலை இல்லை, இது 90ங்கிறது வேற ஒரு விலை. அந்த விலையில இருந்து மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட். அவ்வளவுதான். அது 202ங்கிற டார்கெட் அடிக்கல, அதுக்கு முன்னாடியே டவுன். அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேல்யூஸை நீங்க எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. சரிங்களா? நீங்களே வந்து ஒர்க் பண்ணி பாருங்க. இப்ப நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பாருங்க 68ன்னு கொடுத்துருப்பேன். இந்த 68 எங்க ஒர்க் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக்கு கூட வேலை செஞ்சிருக்கும். லோ பாருங்க 67. சரிங்களா? இது வந்து மேஜிக்கல் வேல்யூஸ். அவ்வளவுதான். அது வந்து நீங்க எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் போட்டாலும் அது வேலை செய்யும். இதை போய் 137ன்னு போட்டீங்கன்னாலும் வேலை செஞ்சிருக்கும். 159ங்கிறது ஒரு ஸ்ட்ரைக்குடைய டார்கெட்டு. 163 போறதுக்கு பதிலாக 159 வரைக்கும் ஹை போயிருக்குங்க. சரிங்களா? ஸோ இது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக்கல் வேல்யூஸ். இதை தான் நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கிளாஸுடைய முக்கியத்துவங்க. சரிங்களா? ஓகேங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்க. நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிறத ரிவ்யூ பார்த்துடலாம். மண்டே மார்க்கெட்டை நான் இப்போ 75 மினிட்ஸில் வந்து மார்க்கெட்டை வச்சுருக்கிறேன். இப்போ கண்டினியூஸாக செல்லிங் தான். இந்த ரெண்டு கேண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் கேண்டில். ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் மட்டும் 75 மினிட்ஸில் பையிங் கேண்டில். ஸோ ஆஃப்டர் தட் ஃபுல்லாக செல்லிங் தான் இன்னைக்கு. ஸோ ஓகே. நான் இப்போ கீ வேல்யூங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டுக்கு கீ வேல்யூங்கிறது 24,470ங்க. நான் இதே வந்து பையபோவ் லைனாக மாற்றிடுறேங்க. இதுக்கு மேலே போகும் பொழுது மார்க்கெட்டு ஃபர்தராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு அர்த்தங்க. இதுவே இந்த 24,382க்கு கீழே இருக்கிறான் அப்படின்னா 24,278 வரைக்கும் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இது பை அபோவ் லைனாகவும் இது செல் பிலோ லைனாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு இன்பிட்வீன் கேப் நோ ட்ரேடிங் ஜோனுங்க. மார்க்கெட் என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அது முக்கியமான. இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க வந்து டிமாண்ட் ஜோனா எடுத்துக்கலாம். இது வந்து சப்ளை ஜோனா எடுத்துக்கலாம். நீங்க இந்த இடம் வரும்போது செல் ஆகுதான்னு பார்த்துட்டு செய்யுங்க. அதே மாதிரி இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா ஃபர்தரா அப் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அதற்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் பை அபோவ்ங்கிறது 24,470க்கு மேலேங்க. அதே செல் பிலோங்கிறது 24,382ங்க. சரிங்களா? முக்கியமான சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ 24,404ங்கிறது ஒரு சப்போர்ட்டு.
ஃபர்தரா அதுக்கு கீழே போகும்போது அதற்கும் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் லோ 24,342ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் உடைச்சு போகும்போது 24,302 ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுக்கும் கீழே போகும்போது 24,278ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு உண்டுங்க. ஸோ ஃபர்தரா டவுன் சைட்லேயே போயிட்டு இருக்கு, பார்ப்போம். அதே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,492ங்க. அதுக்கு இங்க நல்ல வந்து வால்யூமோட பிரேக் அவுட் கொடுக்கணும், பார்த்துக்குங்க. அதுக்கு மேல போகும்போது 24,530, அதுக்கும் மேல போனா 24,572ங்க. இதெல்லாம் தாண்டி போகும்போது 24,595 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதற்கு மேல போனா 24,636, 660 ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படுங்க. சரிங்களா? இத வந்து நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? நான் வந்து யூடியூப்ல கொடுக்கறது அதனுடைய ஸ்விங் ஹையை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு இவ்வளவுதான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? அதாவது இதே இன்னொரு உதாரணமும் நான் சொல்லிட விரும்புறேன். மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்க வெட்னஸ்டே மார்க்கெட் மாதிரி அணுகு கத்துக்குங்க. ஏன்னா எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாளாக தான் நீங்க அதை ட்ரீட் பண்ணணும். சரிங்களா? அது எங்க போனாலும் ரீடெஸ்ட்க்கு வந்து தான் என்ட்ரி எடுக்கும். ஏன்னா ப்ரீமியம் லோவா இருக்கும். இப்ப ஹை ப்ரீமியம் எடுத்து டீப் இந்த மணில எடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கீழே இறங்காது. ஒரு 100 ரூபாய்க்குள்ள இருக்கக்கூடிய ப்ரீமியம் எடுத்து பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுதுன்னா மேலே போயிட்டு திருப்பி அது ரீடெஸ்ட்டுக்கு வந்து தான் மேலே போகும் ஃபர்தரா. ஸோ அதற்கு ஏற்ற போல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஆனா ப்ரீமியம் கொஞ்சம் டிகே இன்னைக்கே ஓரளவுக்கு டிகே முடிச்சிட்டாங்க. ப்ரீமியம் ஈக்குவலாக தான் இருக்கு. மண்டே இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணாங்கன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரிக்கு சரி பண்ணிடுவாங்க. ஸோ எப்பொழுதுமே வந்து வேல்யூஸோட மூவ் பண்ண கற்றுக்கோங்க. நான் சொன்னாலும் நீங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத தயவு செய்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஓகே. மண்டேக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க ஸ்ட்ரைக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24,450 காலும் 24,500 புட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான லைனே போடல. இந்த க்ளோசிங் வேல்யூவை எடுத்துக்கலாங்க. அதாவது வந்து 97 ரூபாய்க்கு மேலே கால் இருந்தது அப்படின்னா மார்க்கெட்டு அப்சைடு போகும்னு சொல்கிறேங்க. க்ளோசிங் ப்ரைஸு எடுத்துக்கலாம் தாராளமாக. இதுவே 97 ரூபாய்க்கு கீழே புட்டு இருக்கும் பொழுதும் மார்க்கெட் அப்சைடில் இருக்கும்னு எடுத்துக்கணுங்க. இதே 97 ரூபாய் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ புட் சைடு பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா அது 153 ரூபாயை தாண்டி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே வந்து நீங்கள் எப்போதுமே வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் ஒரு சில ஷார்ட்கட்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ்டர்டே லோ டுடே லோ 67 ரூபாய்ங்க. இந்த லோ வந்து 49ங்க. இந்த 49 அப்படிங்கிறதும் ஒரு வந்து இது உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் இருக்கு அப்படிங்கிறது, அல்லது இந்த இடத்துக்கு வரும் பொழுது முடிவு எடுத்து கற்றுக்குங்க. சரிங்களா? அதே வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 84 டு 118 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. 84 டு 118 வரைக்கும் போகுங்க. 113 வரைக்கும் போகுங்க. 88 டு 113 இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த விலை வரும் பொழுது முடிவெடுங்க. இதே வந்து இப்போ கால் சைடு வந்து அதிகபட்சம் போனால் 253 வரைக்கும் போக கூட வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்விங் ஹையும் நோட் பண்ணுங்க. 191 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸை செயல்படும். நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்க. அதே முக்கியமான சப்போர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா 36ங்க. இதனுடைய முக்கியமான விலை அப்படிங்கிறது 130 செயல்படுங்க. அதே புட் சைடுக்கு வந்து 78ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். அதிகபட்சம் போகும்பொழுது 153 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அப்போ அந்தந்த விலை வரும் பொழுது நீங்க முடிவெடுங்க. அதே கீழே 20 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க, டவுன் சைடு ஃபால் ஆகும் பொழுது. அதனால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும் பொழுது கவனமா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.